ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் சோமாஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 கப்பு மைதா மாவு, 1 கப் வந்து துருவின தேங்காய், 1 கப் பவுடர்டு சுகர், 1 கப் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சோமா செய்கிறதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்துருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். மைதா மாவை இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ எடுத்துருக்க மைதா மாவை இதில் சேர்த்தாச்சு. அப்புறம் அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கணும். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வந்து அந்த எல்லா மாவையும் சேர்த்து பிணைய முடியுது. ஸோ இப்போ கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு பிணையப்பட்ட மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக, ஹார்டு இல்லாமல் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் ஓவர் தண்ணியாகவும் இல்லை. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ்ஸு. மாவு வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா சோமாஸ் வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அதே சமயத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு டிஷ்ஷு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை மூடி வச்சாச்சு. அடுத்தது வந்து ஸ்டஃபிங்க்கு உள்ளது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம துருவின தேங்காயை இதில் சேர்த்துடலாம். இதை கூட நீங்கள் வந்து முன்னாடி நாளே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பூவை இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் உள்ள ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடணும். ஏன்னா இதில் வந்து இந்த ஈரப்பதத்தோடு வந்து நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அந்த சோமாஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த தண்ணி சாரெலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி நமக்கு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக கிடச்சிடும். ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். சூடோடு வந்து நீங்கள் சுகர் பவுடர்லாம் இதில் போட்டுறக்கூடாது. ஸோ அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பவுடர் அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நல்ல நைஸான சுகராக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைன்னு வந்து உங்களுக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ பொட்டுக்கடலை, தேங்காய், சுகர், அவ்வளோதான் இதோட ஸ்டஃபிங்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்திருக்க ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் போதும். ஸோ ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ நமக்கு மாவும் வந்து நல்லா ஊறி இருக்கும். இது எப்பவும் போல தான் நமக்கு. ஸோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பாலாக கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்ப்போல் அந்த ரோலர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து ஷேப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். பால் மாதிரி நல்லா உருட்டியாச்சு. ஸோ மைதா மாவு திருப்பி ட்ரை ஃப்ளாரை வந்து தொட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நைஸாக தேய்க்கணும், நல்லா லேஸாக தேய்க்கணும். கனமாக தேய்ச்சிங்க அப்படின்னா அது வெந்து வரும்போது ரொம்ப ஹார்டாகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தின்னாக தேய்க்கணும். நம்மளால் அது எடுக்க வரும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்டான ஷேப்புக்கு ஒரு பவுலோ இல்லை வந்து ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரவுண்டாகிடும். ஸோ அந்த ஷேப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக நமக்கு ஒரு ரவுண்டான ஷேப் கிடச்சிடுச்சு. ஸோ இதில் நடுப்பகுதியில் வந்து நம்ம எடுத்துருக்க ஸ்டஃபிங்கை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நம்ம சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஓரத்தில் ஒரு விரலில் மட்டும் நம்ம தண்ணி தொட்டுட்டு அதை வந்து நம்ம ஓரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நல்லா
ஒட்டிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணல, சீல் பண்ணல அப்படின்னா அது வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிரும், அப்புறம் டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ தண்ணி தொட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு ஓரத்தில் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். இது வந்து நல்ல ஒரு டிசைனாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு, அதே சமயத்தில் நல்லா சீல் ஆகிறதுக்கும் அது உதவும். பாருங்கள், நல்லா பல்லாக செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே டிசைனாக. இல்லை நீங்கள் வந்து சோமாஸ் கட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா மாவும் ஒட்டிடுச்சு, அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு ஷேப்பும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா ஒரு லேயர், அதை மட்டும் லைட்டாக வந்து நைஃப் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக சோமாஸ் வந்து நமக்கு நல்லா ஷேப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே நல்லா சீல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அடுத்தது வந்து நல்லா ஆழமான குழியான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க சோமாஸை அதில் சேர்த்துடலாம். ஆனால் வந்து எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே, அதாவது மிதமான ஒரு வெப்பத்தில் தான் இருக்கணும். ஏன்னா மைதா வந்து டக்குன்னு நீங்கள் வந்து நல்லா ஹாட் ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக கருகிரும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் மிதமான எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு மிதமான சூட்டில் ஃப்ளேமை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும். போட்டுட்டு இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷாக இல்லை வந்து உங்களுக்கு தேவையான கலருக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 சோமாஸ் வரைக்கும் இதில் நம்ம சேர்க்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் வேக கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து மிதமான சூட்டில் அது நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வேக வச்சு எடுக்கணும், இல்லைனா உள்ளே வந்து வேகாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா பூரி மாதிரி எலும்பும், பட் வந்து உங்களுக்கு வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஹார்டாகிடும். ஸோ அதை நல்லா வேக வச்சு மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது பாருங்கள். அதே மாதிரி நம்ம நல்லா சீல் பண்ணதுனால எதுவுமே நமக்கு பிரியவே இல்லை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கலர் மாறிட்டே வருது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சோமாஸையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.